தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் மாநில தலைவர் பொன்குமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விருத்தாச்சலம் அருகே விஜயமாநகரம் கிராமத்தில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த விஜயமாநகரம் கிராமத்தில் தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் வாரிய தலைவர் பொன்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்ட செயலாளர் மற்றும் விருத்தாச்சலம் நகர செயலாளர் சங்கர் தலைமையில் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாநில அமைப்பு செயலாளர் மணிகண்டன் கட்டடத் தொழிலாளர்களின் சங்கம் வாழ்க என கோஷமிட்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் நகர தலைவர் சுப்பிரமணியன் ராஜகண்ணு சேகர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கொளஞ்சி ராஜேந்திரன், சக்திவேல், ராதாகிருஷ்ணன், ராஜேந்திரன் கோபால், மூர்த்தி, செந்தில், கார்த்திக், தண்டபாணி, சதீஷ், செல்வராசு, வேலு மற்றும் கட்சி நிர்வாகிகள் பல பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். எங்களுடைய தலைவருக்கு இன்று பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் புதிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். அவங்க சொன்னது புயல் இல்லாமல் அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் தலைவர் ஜோசப் விஜய் இந்த ஆட்சியை அமைச்சிருக்காரு. இன்னைய நிலவரப்படி போன மாதம் இருந்த கரண்ட் பில்லு இந்த மாதம் தாறுமாறாக இருக்கு. ஒரு கூலி தொழிலாளி 500 ரூபாய் கரண்ட் பில்லு கட்ட வேண்டியவன் இன்னைக்கு 1100 ரூபாய் கட்டுறாங்க. இதெல்லாம் அவங்கள குறை சொல்ல வரல, ஏன்னா அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சிமெண்ட், கம்பி, ஜல்லி, எம்சாண்டு, பீசாண்டு இது போன்ற நிறைய பொருட்கள், ஹார்ட்வேர்ஸ் மெட்டீரியல், பெயிண்ட், இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் விலை ஏறி இருக்கு. அதனால தயவு செய்து நாங்கள் தொழிலாளர்கள் இப்ப என்ன விலைவாசி இந்த மாதிரி ஏறினா எங்களுக்கு நாளைக்கு பின்னாடி கஷ்டம் எங்களுக்கு தான் வரும். ஏன்னா வேலை கிடைக்காது, வேலைக்கு போக முடியாது, வேலை நடக்காது. எல்லாமே வீட்டு ஓனர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளவுதான் ஒரு எஸ்டிமேட் போட்டிருப்போம், அந்த எஸ்டிமேட்டை மீறி இன்னைக்கு விலைவாசிகள் அதிகமா இருக்கு. தமிழக முதல்வருக்கும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், இதெல்லாம் நீங்க சரி பண்ண வேண்டும். வெள்ளை அறிக்கை விடுறதை விட்டுட்டு இது எந்த வகையில் நம்ம குறைக்கலான்றத எங்க தலைவர் பிறந்த நாள் அதுமா நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு செய்து அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கட்டட தொழிலாளர் சங்க சார்பாக என் பேர் ஏ. மணிகண்டன், கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர், தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர்.